அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னையோட கிச்சன் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற எல்லா லேடிஸும் கிச்சனில் டெய்லி ஃபேஸ் பண்ணுற ஒரு ஃபீலிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காவை நம்ம விட்டு போகாமல் லாங் டேஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது தான். இனிமேல் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த கவலையே வேண்டாங்க. தேங்காய் உடச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணது போக மீதி தேங்காவை இது போல் டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு நல்ல கிளாத் வச்சு இந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாக இருக்குது. இந்த சமயத்தில் நான் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் எடுத்துக்க போகிறேன். இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேங்காய் வச்சு பார்த்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபாயில் பேப்பரை இந்த தேங்காய் ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி நல்லா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதை கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சிங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா சூப்பராக இருக்கும். மஞ்சள் கலரில் ஃபங்கஸ் வர்றது, பிசு பிசுப்பாகிறது, டேஸ்ட்டு மாறுறது இது எதுவுமே ஆகாது. இனிமேல் தேங்காவை தூக்கி போடவே மாட்டீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஓனாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதோட செல்ஃப் லைஃப்லாம் எவ்வளோ நாள் இருக்குங்கிறத நான் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் இருக்கிறது என்னென்னு பாருங்கள். இதை நான் 10 நாள் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை நான் டெஸ்ட்டுக்காகத்தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன், பட் மறந்துட்டேன். 10 நாள் ஆகுது. நான் இப்போ தான் உங்களுக்கு வீடியோவை எடுக்கிறேன் பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் கொடுக்க முடிஞ்சிச்சு. அதனால தான் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நான் எப்படி வச்சனோ அதே போலவே இருந்துச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா எடுக்கவும் வருது, சாப்பிடும் போது நான் வைக்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே டேஸ்ட்லேயே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதையுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ இது ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இது நான் வச்சு 5 டேஸ் ஆகுது. நான் எப்படி வச்சேனோ அது போலவே இருக்குங்க. பார்த்தீங்களா, தேங்காய் தான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கே சாப்பிட்ணும் போல இருக்கு இல்லையா? நான் சாப்பிட்டு பார்த்தேன். நான் வைக்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே போலவே அதோட மனமும் டேஸ்ட்டும் எதுவுமே மாறல. அதோட டேஸ்ட் அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது. அதில் பால் அப்படியே இறங்குதுங்க வாயில். அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. இதில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பர் கிச்சனில் நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியுது. நீங்கள் நினைப்பீங்க ஃபாயில் பேப்பர் ரொம்ப விலை கூட, எப்படி வாங்குறதுன்னு நினைப்பீங்க. நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எதில் வாங்குறதுன்னு உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். மேலும் இது போல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.